அங்கங்க வசிக்கிறார். வீட்டில் உட்கார் ஐயா உட்காரு. கூப்பிடும்போது உட்காரு. எல்லாரும் உட்காருங்க. உட்காந்தீங்களா? போய் முடியாது 4 மணி நேரம் ஆகி. அதனால நீங்க அந்த பாருங்க முன்னாடி பாருங்க 58வது அவருடைய பிறந்தநாளுக்கு இந்த அற்புதமான மொழியில் நாம் பார்ப்பதற்கு அதே சொன்னாரே அதே நட்சத்திரம் அதே விதி அதை எல்லாம் ஒன்றா சேர்த்து சொல்றாரு. ஆக அவருடைய அந்த அற்புதமான இந்த ஞானியாக சித்தராக யோகியாக தபசியாக பிறகு உலகை உயிர்ப்பதற்கு யாரும் அப்பேற்பட்ட சாமியினுடைய நிகழ்வுக்கு நாம் எல்லாம் வந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இப்பொழுது அபிஷேகம் நடக்குது. அபிஷேகம் முடிந்தவுடன் அலங்காரம் பண்ண வைத்து கொஞ்ச நேரம் சாமிகள் ஆசிரியர்களாக அருளையாக அவருடைய ஆசிரியர்கள் வழங்குகிறார்கள். அமைதி காலத்து குருநாயகனுடைய நாமம் சாமி சொல்றாங்க. நாமம் சொல்லிக்கிறோம்.
வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி ஹரஹர மகாதேவா எல்லா ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி சரண்யே பிரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே யா தேவி சர்வபூதேவி நமஸ்து நாராயணி நமஸ்துதே. எல்லாம் எல்லாம் அல்ல அன்னை அங்காள பரமேஸ்வரனுடைய திருவருளால் ஆதி குருமுதல் ஞானகுரு சாந்தி ஸ்ரீ சிவலிங்க சாமி குருவர்களோடு அவருடைய 58வது அவதார நன்னாள் நம் எல்லோருக்கும் ஒரு பொன்னான நாள். அட்சய திருதி 1969 அன்று நம்முடைய சாமிகள் தெய்வ திரு கந்தசாமி அவர் குருவதி அம்மையாருக்கும் 8வது மகனாக பிறந்தார், மகானாக மாறினார். ஒரு மனிதன் தெய்வமாகலாம். எத்தனையோ நாயன்மார்களை கடைப்படுத்திருக்கிறோம், முனிவர்களை பார்த்திருக்கின்றோம். நம்முடைய காமாட்சிபுரம் கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதர் இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் தெய்வமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சொன்னால் அது அவனுடைய அருள். அந்த வகையில் நம்முடைய சாமிகளுடைய 58வது அவதார தினத்தில ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் வருதுன்னா, பிறந்த தேதி இங்கிலீஷ் மாதமா இருந்தாலும் ஆங்கில மாதமா இருந்தாலும் அவருடைய திதி நட்சத்திரம் இதெல்லாம் மாறி மாறி வரும். ஆனால் நம்முடைய சாமிகளுக்கு எல்லாமே ஒரே நேர்கோடாக 58வது அவதார நாளிலே திருதியை திதி ரோஹிணி நட்சத்திரம் 20/4/2026 இந்த தினம் எல்லாமே சித்திரை மாதம் எல்லாமே ஒரே நேர்கோடாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய சாமியுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்கின்ற வண்ணமாக அவர் செய்த அந்த தவம், இந்த தபஸ் இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் நம்முடைய அம்பாளுடைய மந்திரம் துர்க்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி என்கின்ற மந்திரத்தை சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கொடுத்த அந்த மந்திரம் இன்று எல்லா இடங்களும் சொல்லுகின்ற வண்ணமாக இருக்கிறது. இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு வருகின்ற வினையும் வல்வினையும் இல்லாமல் போகும். இந்து மக்களுக்கு ஒரே மந்திரம் போதும். சிவாயனம் என்கிற நாமத்தை சொன்னாலே போதும், அபாயம் ஒருபோதும் வராது. யாரெல்லாம் சிவாயனம் நாமத்தை சொல்கிறார்களோ அந்த சிவாயம் என்ற 5 எழுத்து நாமத்தை ஓடுவோருக்கு ஆறுதல் தருபவர். ஆறுபவனுடைய தந்தை 5 முகன். அந்த சிவாயம் என்று சொன்னால் சி என்று சொன்னால் சிவத்தை குறிக்கும். அந்த வா நம்ம இருக்கின்ற அந்த சக்தியை திருவருள். ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் திருவருள், இன்னொன்று குருவருள் சொல்லுவார். அந்த திருவருள் இருந்தால் தான் எல்லாமே நம்ம போறது கூட போக முடியும். அந்த அருள் இருந்தால் முடியாது. யா நம்முடைய ஆத்மா, நான் வினோத மலம், மா ஆணவம், ஆணவ மலம். இந்த 5ஐ குறிக்கிறது. யாரெல்லாம் நெருப்பு வந்துச்சுன்னா நெருப்பு இருக்கும் பொழுது குளிர் அடிக்க, விளக்கு ஒளி வந்தா இருள் போயிடும். அதுபோல சிவாயனம் என்கிற நாமத்தை சொல்வோருக்கு அபாயம் ஒருபோதும் கிடையாது என்று அவை பிராட்டி சொன்னதை போல இந்த நாமத்துக்கு மேல ஒன்றும் கிடையாது. அத்தகைய சிவாயனம சிவாயனம் என்கிற நாமத்தினாலே அன்னை அருளை பெற்று இன்றைக்கு சித்தர்கள் குறைந்தது 10 ஆண்டு 9 ஆண்டு அவர்கள் எங்க ஜீவ சமாதியானாலும் அந்த இடம் அது தெரியறதுக்கு பல வருடங்கள் ஆகும். சித்தரா ஜீவ சமாதி ஆனவங்க அவருடைய சாமிகள் இருக்கும் பொழுது 7 ஆண்டு 48 வயது இருக்கும் பொழுதே தனக்கான நேரம் கிழமை கூட மாறாம எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு எங்க நடக்கும்போது, எங்க நடக்குன்னா மேல்மலையூர் அம்பாள் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி நொய்யல் ஆத்தாங்கரையில் வந்தது. ஆனால் இந்த சக்தி முழுமையாக அங்காள மேல்மலையூர் அங்காள பரமேஸ்வரி அது ஒரு பிடி மின் வச்சா வர மாதிரி பாருங்க. ஒரு 3-4 மாசம் இருக்கு. 4 மாசத்துக்கு முன்னாடி டிசம்பர் 1 நம்ம 51 சக்தி பீடத்துடைய 8வது ஆண்டு விழா நடைபெறும் பொழுது
புற்று அவதாரமாக நேரம் அம்பாளுக்கு நேரம் எல்லா கோயில் நடை அடைக்கப்படும். நடை அடைக்கின்ற நேரம் இந்த நடை திறக்கப்படும். நானே வந்து எல்லோருக்கும் அருள் காட்சி கொடுப்பேன் என்று சொன்னதை போல நம்முடைய சுவாமிகள் இன்றைக்கு தெய்வமாக நடமாடும் தெய்வமாக எல்லா இடத்திலும் இருந்தால் பார்க்கும்போது நம்ம சாமி அங்க இருக்கார். இன்றைக்கு எங்கு இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு நம்முடைய சுவாமியுடைய குருவர் அவர் அந்த அருளை பெற்று அம்பாளுடைய அன்னை அருளை பெற்று அவருக்கு மட்டும் வச்சுக்காம எல்லோருக்கும் கிடைக்கும் பொருட்டு செய்திருக்கின்ற மகானுடைய நவதார தினத்திலே எல்லாரும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அன்னை பராசக்தி இங்கு 51 சக்தியாக வந்தது கூட ஒவ்வொரு சாமிக்கு ஒரு வரலாறு இருக்கும். நம்முடைய ஆதித்துடைய வளராது எண்ணில் அடங்காது அத்தனை கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் அத்தனையும் நம்முடைய சாமிகள் 5 வயது பாலனாக இருக்கும் பொழுது சரி, அதிலிருந்து 10 வயது 15 வயது ஒவ்வொரு வயது 5 வருஷத்துல பல கஷ்டம் படாதுபார். பல மேடையிலே சாமி சொல்லியிருப்பார். 10 வயசுல எனக்கு இவங்க கஷ்டம் கொடுத்தாங்க, 12 வயசுல இவங்க எனக்கு கஷ்டம் கொடுத்தாங்க, 20 வயசுல இவங்க கஷ்டம் கொடுத்தாங்க, 25 வயசுல எல்லாருடைய கஷ்டத்தையும் நான் தாண்டுவதற்கு யாரையும் நான் கைப்பிடிக்கல, ஒரே ஆள் அம்பாளை மட்டும் தான் கொடுத்தேன். எந்த ஆளையும் நான் கைப்பிடிக்கல, அம்பாளை நான் கைப்பிடித்தேன், அவளை எனக்கு கை தூக்கினான். இப்ப நான் தேடி இது வேணும்னு அவரா எடுத்துக்கொண்டது அம்பாள் கொடுத்தது. யார் என்ன மகான்களுக்கெல்லாம் ரொம்ப நாளா எனக்கு முடியாது. விவேகானந்தர் 40 வயசு பண்ணாத சாதனை கிடையாது. 40 வயசுல ஒரு பையன் 25 வயசு வரைக்கும் ஒரு நிலைக்கு வர்றது ஒரு பெரிய சிரமம். ஏன்னா கல்லூரி படிப்பு முடிச்சு கல்லூரி முடிச்சு போறது. ஆனா 10ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனிதர் இந்த அளவிற்கு பண்ண முடியும்னா அருள் படிப்பெல்லாம் வேண்டியது. அருள் கிடைச்சா எதை வேணா சாதிக்கலாம். அதற்கு உதாரணம் நம்முடைய சாமி. 10ஆம் கிளாஸ் படித்து நவகிரக கோட்டை சீரன் சின்னமலை உள்ள போனீங்கன்னா உலக சமாதான மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு வயது 30 வருஷம் ஆச்சு. முன்னாடி காமாட்சி கலைஞர் அதுக்கு 30 வருஷம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா அப்போ அதுக்கு 30 வருஷம்னா சாமிக்கு வயசு 25. ஏன்னா 55 வயசுல சித்தி இருந்தார். அந்த 25 வயசு ஒரு மாணவனா ஒரு இளைஞருக்கு என்ன அறிவு இருக்குன்னா, தெற்கு முகமாக ஒரு 4 சிலை இருக்கு. ஒண்ணு அபையார், தொல்காப்பியர், ராஜராஜ சோழர். இவங்க தென்னக புலவர்கள் பேர். உள்ளுக்குள்ள போனா உலகிற்கு வெளிச்சம் கொடுத்தவர்கள் அப்படின்னு போட்டு காந்தியடிகள், தாமஸ் ஆல்வா எடிசன். அது மாதிரி ஒவ்வொரு கலைஞர்களையும் ஒரே இடத்துல ஒரே மண்டபத்தில் பார்த்தோம்னா நம்ம மடத்துல அப்ப 25 வயசுல இந்த ஞானம் எப்படி கிடைச்சுன்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம ஊர் மக்களை விட மிகப்பெரிய அல்ல. நான் போன வாரம் பெங்களூர்ல ஒரு விழா நடந்துச்சு. அந்த விழால வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட சுவாமிகள் கலந்து கொண்டார்கள். அதுல வந்து நம்ம RSS தலைவர் ஐயா, மோகன் பகவத் ஐயா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐயா கலந்துட்டாங்க. அந்த விழாவை ஒருங்கிணைப்புடைய பொறுப்பு கூட நம்முடைய காமாட்சியான சாமிகளுக்கு தான் கொடுக்கிறாங்க. அந்த அளவில் நம்முடைய சாமிகள் செய்திருக்கின்ற பணி ஏறாது. எங்கெல்லாம் இன்னைக்கு கூட காலையில ஒரு கோயில் கும்பாபிஷேகம், சக்தி முத்து மாரியம்மன். சின்ன கோவில் சிறுசு, கொட்டு மலக்கு பெருசு, மூர்த்தி சிறுசு, கீர்த்தி பெருசு. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோட்டு மேலதான், மேல இருந்தா கரண்ட் மேல போகும், மேல இருந்தா 3 லைன் பயந்து தான் போனா ஒரு அரை மணி நேரம் மின்சாரத்துல இருந்து அந்த லைன் ஆஃப் பண்ணி வச்சாரு. அந்த கோயில பார்த்தீங்கன்னா மக்கள் எண்ணிலடங்காத கோயில் சேர்த்து அங்க இருக்கிற மக்கள் ஏழை மக்கள் தான். அந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது எங்கேயே தெரியல, ரொம்ப சக்தி. ஒரு 10 வருடம் ஒரே நேரத்துல கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது பாருங்க, நேரம் பார்க்கும் பாருங்க, கார்டன் தெரியுதான் பாருங்க, அந்த வேப்ப மரத்துக்கு மேல கருடு 10 வருடம் ஒரே நேரத்துல தீர்த்த வர்ற மாதிரி. யாருக்கெல்லாம் தெரியுது பாருங்க நேரம். அந்த கருட பகவான் வந்து அந்த தீர்த்தம் வர நேரத்துல வந்து 10 சிட்டிக்குள்ள வந்து ஒரே நேரத்துல வந்து அந்த எங்க நாங்க கும்பாபிஷேகம் பண்ணோம் அந்த இடத்துல கட்டம் போச்சு. இத நம்ம சாமி எங்க பண்ணாலும் வந்துடும். நாங்க இப்ப கடைசி இந்த 2 வருஷத்துல ஒரு 100 கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. ஏன்னா தினமும் இன்னைக்கு நம்ம மனத்துல இந்த விழா அங்க 20 பேருக்கு வேலை. என்னது என்னைக்கும் நம்ம சாமிகள் வந்து நமக்கு தனக்கு என்று ஒருபோதும் இணையதே. 4-5 மாசத்துக்கு முன்னாடி அது குறிச்சது. இதே தேதியில் நம்ம சாமிக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வராது, இங்கிலீஷ் மாதத்து ஏதோ முன்ன பின்ன வரும்னு சொல்லி நம்மளாம் நினைச்சு
கொடுத்தது. இதே தேதியில கும்பாபிஷேக நேரத்துல இந்த அம்பாலோட அருள் எல்லாமே அம்பாலோட என்ன வேணும், என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்க போகுது கூட சொல்லுவாங்க. அந்த நம்ம சாமி கேட்டு நிறைய பேர் அருள்வா கேட்டிருப்பாங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் இனி நடக்க போறது எல்லாமே சொல்லியிருக்கு அம்பாள். அந்த சக்தி எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு சொல்லியிருக்கிறார், லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வருவார்கள். அதே மாதிரி நவகிரக கோட்டை சொன்னார், நான் வந்து ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன், ஒரு 10-20 குடும்பம் இருந்து இங்க வாழலாம் அப்படின்னு. இந்த சிவராத்திரி பார்த்து 1 லட்சம் பேர் கூடுனார். நம்ம இந்த கோயில் திருவிழா நேற்று கூட சொன்னாங்க, இந்த திருவிழா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சொன்ன நான் அங்காள அம்மன் சாமியை சேர்த்து பண்ணது. நாங்கெல்லாம் அவங்க வந்து 12 நாங்கள் இருந்து கலந்துச்சுமே தவிர நடத்தியது நடத்துவதும் அவங்க தான். இப்போ சரி, இனிமேலும் சரி, நம்ம கையில் எதுவும் கிடையாது. நம்மெல்லாம் அமைதியா சொல்ற மாதிரி நம்ம கை கட்டி உட்கார்ந்துட்டா அவங்களே பார்த்துக் கொள்வார்கள். அதனால நம்முடைய சாமியுடைய இந்த 58வது அவதார நாள் பத்திரிக்கை அடிச்சு நம்ம கொடுத்தோம்னா இடம் பத்தாது. ஆனா யார் யாருக்கு இந்த நேரத்தில் இங்க வரணும், அவர்களுக்கு இன்னைக்கு அவதார நாள். எல்லாரும் பணி இல்லாத ஆள் கிடையாது. நம்ம மனத்துலதான் ஜனவரி மாசம் அம்பாள் திருவிழா, பிப்ரவரி மாசம் சிவராத்திரி, அதே பிப்ரவரி மாசம் சாமியோட குரு பூஜை, அடுத்து மார்ச் மாசம் சனிப்பெயர்ச்சி, இன்னும் ஒரு மாசத்துல வந்து அம்பாள் சித்ரா பௌர்ணமி. அம்பாள் கண்டெடுத்த நாள் 46வது வருஷம் இந்த அம்பாள் மயில் ஆட்டாங்கள் கண்டெடுத்து அந்த அவர் அன்னையினுடைய திருநாள். அது முடிஞ்ச இன்னும் அதுக்கு அடுத்த நாள் ஒரு 10-20 நாள்ல குரு பெயர்ச்சி. இத்தனையும் ஒவ்வொரு விழாவும் வந்துட்டே. அதனால எந்த விழாவும் ஒவ்வொரு நாளும் விழா தான். அதனால காமாட்சியுடைய ஆதி சீடர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கெல்லாம் இருந்து இங்கு வந்தார்களோ அவர் எல்லோருக்கும் எங்கெல்லாம் சாமிகள் தொட்டு வைத்தார்களோ அது இன்னும் விளங்கி கொண்டிருக்கும், துளங்கி கொண்டிருக்கும். தொட்டது துளங்கும், வைத்தது விளங்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் நம்முடைய சாமியுடைய இந்த அவதார தினத்திலே எல்லோருக்கும் மிக வர சௌபாக்கியம். அன்னை அங்காள பரமேஸ்வரி 50 சக்தி பீட அலங்காருடைய திருவருளும் அன்னையுடைய திருவருளும் குருநாளுடைய குருவரும் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு மனம் மெய் வாக்கு இந்த மும்மனத்தினாலே இறைவனை தொழ வேண்டும். எப்பொழுதெல்லாம் மனிதன் எப்போ உயர்வான் என்று சொன்னால் பணத்தால் முடியாது, பதவியால் அது முடியாது. எப்ப உயர்வார் என்று சொன்னால் அவனுடைய நாமத்தினாலே. சாமி எதை கைப்பிடித்தார்? வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாம் நிறைவாக துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி இந்த நாமத்தை கைப்பிடித்துக் கொண்டார். பிடித்ததுனால இத்தனை அவர் மட்டுமல்ல இத்தனை பேர் கிடைக்கும். யார் ஒருவர் நாமத்தை கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் வராது. வந்த துன்பம் விளைகிறது, சோதனை சாதனையாக மாறும். அத்தகைய சக்தியே என்னை பராசக்தி திருவருளால் இங்கு வந்து வழிபாடு செய்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அருள வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். நம பார்வதி பரதே. தென்னாருடைய சிவனே போற்றி, ஆட்டவர்க்கும் எல்லா போற்றி, அகிலமெல்லாம் முன்னாற்றி, அம்மாவும் தந்தருளாற்றி, அகிலமெல்லாம் முன்னாற்றி, அம்மாவும் தந்தருளாற்றி, அகிலமெல்லாம் முன்னாற்றி, Thank you.
எண்ணி திருவருளை பெற்ற நம்முடைய சாமிகள் இந்த நேரத்தில் இது நடக்கிற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல கைலாயத்தில் எல்லாத்துக்கும் இடம் கிடைக்குமானா முடியாது. 63 நாயன்மாருக்கு கிடைச்சிருக்கு, 12 ஆழ்வாருக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைச்சிருக்கு. அது மாதிரி நம்முடைய இங்க கூட யார் யார் இந்த நேரத்தில் இருக்கிறது கூட எழுதப்பட்டிருக்கு. எழுதாத எதுவுமே நடக்காது. இன்றைக்கு இந்த கிழமை, இந்த திங்கட்கிழமை அச்சய திருதி என்று நம்ம எல்லாம் இருக்கிறது எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொன்று கொடுத்த மாதிரி நம்முடைய மகான்களுக்கு 40 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறது முன்கூட்டி தெரியும். நமக்கு தெரியாது, நமக்கு நாளைக்கு நடக்கிறது தெரியாது. இப்போ இந்த நேரம் இருக்கிறோம், இதுக்கப்புறம் இன்னும் நம்ம கையில கிடையாது. அது போல மகான்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்வதை போல நம்முடைய காமாட்சி ஆதீனத்தினுடைய அன்னையுடைய திருவருளாலே உலக மக்கள் நம்முடைய இந்த பிரார்த்தனை இங்க நடக்கிறது. எப்ப எங்க வழிபாடு நடந்தாலும் நம்முடைய நவகிரக கோட்டையில 365 நாளும் வேள்வி நடந்து அப்படியே நடந்து வந்திருக்கு. நேற்றைக்கு நம்ம மடத்துல படித்த ஒரு மாணவன் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் செய்து கொண்டு தான் நான் போய் பார்த்தேன். அந்த கும்பாபிஷேகத்தை கூப்பிட்டு தான் போனேன். அவர் எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, இந்த காமாட்சி ஆதீனத்துல படிச்சுட்டு போன ஒரு மாணவன் கூட வீணா போலின் சாமி எங்களை அந்த அம்மா புலிங்கேஸ்வர சாமி சரி அவங்க கொடுத்த அந்த சக்தி எங்களுக்கு நல்ல புத்தி வந்து மக்கள் எல்லாரும் பேர் வாங்க. ஏன்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் கொடுக்க சாதாரணமா கொடுக்க மாட்டாங்க. என்னங்க எதை வேணா வாங்கிடலாம், ஒரு வீடு முன்னேற்றி 4 பேர் டிசைட் பண்றது. ஆனா கோவில் கும்பாபிஷேகங்கிறது அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்றது. அப்ப அவங்க பார்ப்பாங்க தரம் தராதரம் ரெண்டு இருக்கு. அப்ப இது சரியான ஆளா எப்படி? அப்ப நம்ம மடத்துல படிச்சிருக்கோம், ஆளு எக்கச்சக்கமான பேர். இந்த சாமி என்ன சொல்லி கொடுத்தாரோ, போன வாரத்துல ஒரு பையன் வக்கீலா மாறிக்கிறார், ஒரு பையன் டாக்டர், என்னன்னா ஒரு ஆடிட்டர், எத்தனை எல்லாம் வருது லைனா. நீங்க படிச்சுட்டு போனாங்க, இந்த மாதிரி நடக்குது, எனக்கு இந்த மாதிரி திருமணம், நீங்க வரணும். அது மாதிரி 2 பேர் சிவசக்தியா அந்த மாதிரி தெரியுது பாருங்க. நம்முடைய சாமிகள் சொல்வதை போல சிவசக்தியாக இன்னைக்கு நமக்கு காட்சி வருது. சும்மா இருப்பது சிவம், பல வேலைகளை செய்வது சக்தி. விஏகேக்கு ஏதோ சிரிப்பது, ஏதோ காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணம் இல்லை. ஏதாவது ஒரு கர்த்தா, ஒரு வேலை நடக்குன்னா அதுக்கு ஒரு கர்த்தா. அது போல அதனால இந்த மண்ணை மிதித்தவர்கள் யாரும் மிதித்தவர்கள் ஒரு நாள் வீண் போக மாட்டாங்க. உண்மை, அந்த உயிர் அங்க துடிச்சிட்டு போற மாதிரி இருக்கும், அந்த அம்பாவை காப்பாத்து 100%. நம்மளா விதியை மாற்றுகின்ற சக்தி இருக்கு அம்பாளுக்கு, அதையும் மாற்றி கொடுப்பாள். கேட்டா அம்பாளுக்கு என்ன கேட்கணுமோ கிடைக்கும். அந்த விதி மதி கதி கதி அதெல்லாம் மாற்றக்கூடிய பதி விதியை மாற்றும். மற்ற பக்கம் விபூதி, இங்க கருமரு. அதனால் அம்பாளுடைய திருவருளால் என்னுடைய குருநாளுடைய குருவர்களோடு இன்றைக்கு இங்கு வருகின்ற எல்லோருக்கும் வர முடியாமல் இருக்கின்ற நம்ம ஆதரிச்சிருக்கும். அதனால எல்லோருக்கும் உலக சேவை நலம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெற வேண்டும், இந்நிலம் பெற வேண்டும், மழை பொழிய வேண்டும். இந்த கோயில் கட்டணும்னு திட்டம் என்னமோ போட்டோம், நான் முடிவுன்னா முடியாது. மிலிட்டரியை வச்சு பார்த்தோம், 4 சாமியார் வச்சு பார்த்தோம், எத்தனையோ சாமிகள்லாம் கூப்பிட்டு பார்த்து, கல்லு வச்சு பார்த்து, டிசைட் ஒன்லி நான் டிசைட் பண்ணாம நீங்க எல்லாம் டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதனால சுவாமிகளுடைய திருவருளோடு என்னென்ன வேலை கொடுத்திருக்காரு அதெல்லாம் நம்ம ஒருத்தரால் செய்ய முடியாது. இந்த மடம் நல்லா பாருங்க, நம்ம எல்லாரும் சாமி உருவாக்கியது அம்பாள், உருவாக்கி அம்பாள் சாமிக்கு ஒப்படைச்சிருக்கிறார். நீங்க எல்லாம் நினைச்சிட்டீங்க பஞ்சலிங்கை ஒப்படைச்சு போயிட்டார், இல்ல எல்லாத்துக்கும் பொறுப்பு. பாதி பேர் எழுந்து சரி சாமி ஒரு ஆள் போயிட்டு ஒரு பிரச்சனை, நம்ம அந்த நேரத்துக்கு போய்க்கலாம் வழி. நான் சொல்றேன், உங்களை மாதிரி நான் ஒரு ஆள், எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு சாமிக்கு போனா அம்பாளுக்கு குழந்தை மாதிரி நம்ம எல்லாரும் குழந்தை. அதனால இந்த ஆதீனம் எல்லாரும் சேர்த்து செய்வது கொடுத்தது. அதனால அம்பாளுடைய பெரும் கருணையினாலே எல்லோருக்கும் எல்லா வளங்களும் பெற வேண்டும் பிரார்த்தனை செய்து நம்முடைய ஆதீனச்சீரர் அம்மையார் வள்ளி அம்மையார் அவர்கள் சாமி நம்ம நாள மற்ற பாருங்களே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மின்சாரம் மாசமானா இந்த மடத்துக்கு சரி அந்த மடத்துக்கு 80,000 ரூபாய் குறையாம 2 மாசத்துக்கு ஒருக்கா கட்டுற மாதிரி. நான் கேட்பேன் நம்ம தலைவர் ஐயா அவங்களுக்குலாம்
நம்மளே சிரமம் தான் வச்சிருக்கிறோம். கம்பெனி ஒன்று நடத்துது, கடைசியிலே சிரமம் இருக்குது. அதுலயே என்னங்க 51 சக்தி பீடம், காமாட்சி ஆதீனம், அபிராமி பட்டர், சிறுவர் இல்லம், அது மாதிரி ஆசிரமம் இருக்குது. அதுலயே வந்திருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த பாடு கவர்மெண்ட்ல சொல்லி எதாவது மாத்தினா என்னமோ பண்ணி பார்க்க முடியும். கரெக்டா அப்புறம் அம்மையார் அவர்கள் ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, பேசி யதார்த்தமா கேட்டார்கள், மனத்துக்கு ஏதாவது பண்ண என்ன பண்ணல. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, இது மாதிரி மின்சார கட்டணம் அதிகமா வருதுமா, அது மாதிரி பண்ணிடலான்னு. உடனே அம்மையார் சரி என்ன பண்ணணுமோ சொல்லுங்க பண்ணிடலாம். அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க ஏப்ரல் மாசத்துல பண்ணிடலாம். சரி, நம்முடைய சாமி ஒவ்வொரு அவருடைய குரு பூஜைக்கும் சரி, அவருடைய அவதார நாள் ஏதாவது ஒரு புதுசா நடக்கும். அது என்ன வரும் தெரியாது. ஒன்னா வண்டி வாகனமா இருக்கு, ஏதோ ஒரு இடம் நடக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது. அவருடைய இந்த அவதார தினத்துல அவர் சொன்ன மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி வரும். இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 5 வருஷமா ஒருத்தர் மின்சார கட்டணம் இந்த மடத்துக்கு அந்த மடத்துக்கு கட்டிட்டு இருந்தார், நவகிரக கோட்டை. அப்புறம் ஒரு முறை இங்க வந்தார், இதே பாட்டு இதுக்கு நான் கட்டிக்கிறேன்ட்டு ஒரு 5 வருஷமா கட்டிட்டே இருந்தார். சாமி ஒரு நாள் சொன்னார், தம்பி இந்த கோயிலுக்கு 1 கோடி ஒருத்தர் கொடுத்துருப்பார், வரமாட்டாங்க. அப்புறம் சொன்னார், தம்பி அந்த மின்சார கட்டணம் கட்டிட்டு இருக்கிறாள் அவரு, நீ அவர் கட்டுவார் நினைச்சுக்காத, நீ ரெடி ஆயிடுனார். எனக்கு மட்டும் புரியுது, அவர் கட்டிட்டு இருக்கிற நீ இருந்தாத, நீ அது கட்ட ரெடி தயாராயிக்க. யாரு அது அவர் சொல்ற ஆளுல எனக்கு தெரியும். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அவர் என்னெல்லாம் சொல்லிட்டு போனாரோ எல்லாரும் எனக்கு மட்டும் சொன்னார், எல்லாரும் சொல்லியிருக்கிறார். யார் யாருக்கு என்னென்ன சொன்னா அதெல்லாம் நடந்துட்டு. நீங்க பாருங்க, அந்த அரிமாக்குல விமானம் ஓடாது, ரயில் நிற்கும், காற்று வராது, காற்றை விலை கொடுத்து வாங்கவில்லை, என்னென்ன சொன்னாரோ 18 மொழியில் சொன்னதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. நம்ம சாமி மட்டும் தமிழ்நாட்டில் பிறக்காம வடநாட்டில் வெளிநாட்டில் பிறந்திருந்தா இன்னைக்கு உலக ஃபேமஸ் நம்ம சாமி தான். கை கட்டுங்க, வேர்ல்டு ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் அவர் தான். இன்னைக்கு இந்த கலியுகத்துல நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நம்மளும் கண்டுக்கல, இருக்கிறாரு கண்டுக்கல. கரெக்ட் தான். கண்டிருந்தோம்னா இங்க மட்டும் இல்லாம ஒன்னா வடநாடு ஏதோ ஒரு நாட்டில் மட்டும் இருந்திருந்தா, ஏன்னா அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்னைக்கு நடக்கும். என்னங்க, நம்மளால நாளைக்கு நடக்க சொல்ல முடியாது. இன்னைக்கு உண்மை இல்ல, நாளைக்கு எப்படி? அப்ப அன்னைக்கு சொன்னது நடக்கிறதுனா நம்ம எதையுமே வெளியே கொண்டு போகல. ஏன்னா அம்பாள் சொன்னா ஒன்னே ஒண்ணு, நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம், இங்க நடப்பதெல்லாம் நான் பார்த்து என்ன நடந்தாலும் என்னாலதான். அதனால சொல்லிச்சு, நீங்க யாரும் என்னை விளம்பரப்படுத்த கூடாது. ஒண்ணு, நான் இங்க சொல்றது கூட வந்தவன் கேட்டா போதும், மீறி யாரும் போக வேண்டியது. என்னது, இங்கு வந்தவர்கள் கேட்டா போதும். சொல்லு, எவனாவது சொல்லு. அந்த மந்திரத்துல அந்த நமக்கு தமிழ் சொல்றான்னு புரிஞ்சுக்கிறோம், மற்ற மொழியும் நமக்கு புரியாதுல்ல. என்னுடைய இதை யாரெல்லாம் பதிவு பண்றீங்களோ அவன் குடும்பமே ஐயோ என்னமா அப்படிதான் கேட்டாலே பயம் நடுங்கி. போன வாரம் ஒருத்தர் வந்தார், 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். அவர் சொன்னார், நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய மாமா கூட வந்தோம். அப்போ வந்து கோயில் உட்கார்ந்து சாமி வடக்கு பார்த்து இருக்கும். அப்போ சாமி ஜடாமுடியோட அந்த உள்ளுக்குள்ள சாமி பார்த்து சொல்லுவார், அம்பாள் மேல இருக்கிற கனி குரு குரு குருன்னு வந்து நல்லது வேணுமா அந்த வலது கையில வரும், வேண்டாம்னா இடது கையிலுக்கு வந்துருவாங்க. 2 கையில வச்சிருப்பாராமா, நேரா இப்படி உட்கார்ந்து மாமா வச்சிருவாங்க. 15 பேருக்கு தான் டோட்டல். இன்னைக்கு ஒரு காரியம் பண்ண வேணுமானா அந்த வலது கையில இருந்து யார் கேட்க அவங்க தேடியே போய் சும்மா தூக்கி வீசுவாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா சாமி வந்து நிறுத்தி சொல்லுச்சு. அப்புறம் கடைசியில் சாமிகிட்ட கடைசியா கூட நான் கேட்டு பார்த்தேன், சாமி இதெல்லாம் நடக்குது, நம்ம எல்லாம் பண்ணலாம், கொஞ்சம் கூட்டமெல்லாம் குறைகிறதுனால சாமி வெள்ளி செவ்வாய்க்கிழமை நிறைய பண்ணனால மக்கள் கூட்டம் அதிகமா இருந்துச்சு. இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமை நிறுத்தி பௌர்ணமிக்கு வந்து தனியா யாருக்கும் இல்லை, உலகத்துக்காக வச்சனால என்ன ஆச்சுன்னா பௌர்ணமிக்கு மட்டும் இங்க மக்கள் கூட்ட மாதிரி இருந்துச்சு. நவகிரக கோட்டில் எப்போ கூட்டமா இருக்கு. இப்ப சாமி கேட்கும்போது சொன்னார், இல்ல இது நிறுத்த சொன்னது அம்பாள், அவன் என்னென்ன சொல்றாரோ அது மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். அவன் எந்த நேரத்துக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டே இருப்பான், அதை நம்ம கேட்கறது மட்டும் மேல். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறீங்க நான் பண்றேன் நான் சொல்றேன், எதுவுமே கிடையாது. எல்லாமே அவள் கடுகளவு அவன் இல்லாம நடக்காது. இந்த இந்த விபூதி கப்பு நல்லா பாருமா, எல்லாரும் கேட்டுருங்க. இந்த சேரு, இந்த ஜாலரா, இந்த சிம்மாசனம், இந்த மைக் கூட தலைவர் எடுத்து பாருங்க. இதெல்லாம் இப்படி வச்சோம்னா இனி 3 நாள் ஆகும், இங்கே தான் இருக்கு. இது எடுன்னு சொன்னாதான் எடுக்கப்படும். என்னன்னா இது போட்டது இந்த சாதாரண 50 பேர் சுத்துவாங்க, அங்க போவாங்க,
போவான், அதை பாப்பா இதை பாப்பா, அவன் கண்ணு இது மட்டும் மறைச்சு 50 நாள் அப்படியே மறுபடியும் நம்ம வந்து அங்க பார்த்து இது சொல்லி ஏடா இங்க சேர் இருக்குது, ஏடா இந்த ஜாபரா இருக்குது, ஏடா இந்த டம்ளர் இருக்குது அப்படி கேட்டோம்னா ஓ சாமி கேட்கிறாரே அப்படின்னு எடுப்பான். அது வரைக்கும் போட்டபடி இருக்கு. இந்த ஃபேன்ல அப்படியே வச்சுட்டு போயிருங்க. நீங்க நாளைக்கு காலையில வந்து பாருங்க, அப்படியே கேமராக்கா நீ கொண்டு போயிருவீங்க. மற்றதெல்லாம் நீங்க வந்து பாருங்க 40 நாள் ஆனாலும் அப்படியே. ஏன்னா யாராவது சொன்னாதான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்போ இது அப்போ அங்க குருடானந்தமா நடந்துச்சு. இப்போ அதே கதிதான், மாற்றமே இல்லை, ஒண்ணுமே மாற்றமே கிடையாது. எல்லாம் உதாரணம் நிறைய நடந்துச்சு. நான் பார்த்து என்னடா சாமிக்கு தான் நடக்குதுன்னா நம்ம தான் சரி, நம்ம குழந்தை தானே, நம்மளோட சாமி ஆகலையே, அவருடைய அருள் வந்து உட்கார்ந்துருக்காரு, சரி அப்படியே நடக்குது. அதனால எது நடந்தாலும் அந்த அம்பாள் சாமிக்கு சொல்லி நடக்கும். உண்மையா கார் போயிட்டு இருக்கும், தம்பி இந்த கார் ஒரு ப்ராப்ளம் வந்து நின்றுனா நின்றுடும், அது அசதி சொல்லுதா அதெல்லாம் தெரியும், நடக்கும். இன்னைக்கு மனசுக்கு உள்ளுணர்வு நீங்க வந்துட்டு போனீங்களா, உள்ளுணர்வுல வரும். என்ன வருதுன்னா இது இன்னைக்கு இல்லை, இது வேண்டாம், இது வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால அன்னைக்கு சாமி கண்ட கனவு ஒவ்வொருத்தரும் வந்து இது மாதிரி நடக்குதுன்னா நம்முடைய வள்ளியம்மையா மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய வள்ளியம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு எத்தனையோ குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ வேலை செஞ்சிருக்கிறார். இந்த போர் நடக்கும் பொழுது அங்கிருந்து பணி செய்தவர்கள் சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் விருது வாங்க ஒரு 5-10 இருக்கு. அவங்க இல்லத்துல போனா 500 விருது வாங்கிட்டு ஒரு அம்மையார் ஒரு கை தட்டுங்க. 500 விருது தினத்தோறும் வயது 81 வயது ஆனவங்க 1000 பேரை கண்டா தான் அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அவர்கள் நம்முடைய ஆதரத்திற்கு இந்த மின்சார சோலார் அதை அமைத்து தருகிறார்கள். முன்னாடி வாங்க. எல்லாம் நிறைவாட்டும். வள்ளியம்மாளிடம் 2 மாதத்துக்கு முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று அம்மையார் அவர்கள் கேட்டார்கள். அம்மா கரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்குது, மாசமானா 1 மாசம் 35 2 பக்கம் சேர்ந்து 70,000 வருது, ஒரு சோலார் போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆடிட்டிங் முடிஞ்சோடனே ஏப்ரல் மாதத்தில் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு. அதே மாதிரி ஞானகுருடைய அருளாசியோடு அங்காளம்மனுடைய திருவருளாலும் 2ஆம் குருமகா சன்னிதானம் பஞ்சலிங்கேஸ்வர சாமிகள் திருக்கரங்களாலும் நேற்றைய தினமே சோலார் வந்து இங்கே இறங்கிவிட்டது. அந்த தம்பியும் வந்திருக்கின்றார்கள். 3 நாட்களிலே அதை இதுக்காக செய்வதற்கு ஏற்பாடு நடந்துவிடும். அதுபோக வள்ளியம்மாள் அவர்களுடைய ட்ரஸ்ட் மூலமாக காமாட்சிபுரி ஆதீனம் 51 சக்தி பீடத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியும் வாங்கி தருகிறேன் என்று அவருடைய ஆயுள் நீண்ட ஆயுளும் அவருடைய பணியும் மேன்மேலும் அங்காளம்மனுக்கும் 51 சக்தி பீடத்திற்கும் வேண்டும் என்று அன்போடு அதற்கு அருளாசி ஞானகுரு அவர்கள் அருள வேண்டும், அங்காளம்மனும் அருள வேண்டும். 2ஆம் குருமகா சன்னிதானம் அவருடைய திருக்கரங்களாலும் இப்பொழுது வள்ளியம்மாளுடைய ட்ரஸ்ட் சார்பாக நம்மளுடைய அதாவது ஞானகுரு எங்கெல்லாம் பயணித்தாரோ அதே போல சாமி சொன்னார், ஞானகுரு அவர் சொன்னார்கள், நான் 100 அடி பாய்ந்தா நீங்கள் 150 அடி பாய வேண்டும் என்று சொன்னார். அதுபோலதான் நம்ம சாமி எங்கெல்லாம் அவருடைய பாதம் பட்டதோ அங்கெல்லாம் சிறப்பாக தன்னுடைய பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாமலையிலே லட்சக்கணக்கில் காவலிகள் 3 நாள்கள் அங்கே இருந்து சிறப்பாக ஞானகுரு எங்கெல்லாம் பண்ணார் அங்கெல்லாம் அவருடைய பாதங்கள் பட்டிருக்கின்றது. அவருக்கு வள்ளியம்மாளுடைய ட்ரஸ்டின் சார்பாக அவார்டு ஒன்று கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் கை தட்டுவார் அன்போடு. வள்ளியம்மாள் அவர்கள் 2ஆம் குருமகா சன்னிதானம் டாக்டர் ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி அவர்களுக்கு வள்ளியம்மாள் அவர்கள் இப்பொழுது எனக்கு நிறைய பேர் தெரியாது சாமி வாங்குறேன். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு எனக்கு ஆன்மீகத்தில அவ்வளவு நாட்டம் இல்லை. நான் ட்ரஸ்ட் வச்சு ரொம்ப நாளாக நடத்திட்டு இருக்கேன். இப்போ சமீபமாக இந்த 1 இயர் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு
எனக்கு ஆன்மீகம் வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கு. அதுலேயும் இந்த கோயிலோட வைப்ரேஷன் என்னை வந்து ரொம்ப இங்கேயே ஒரு சம்பாட் சக்தி இங்கே இருக்கு, நிறைய சக்தி இருக்கு. கண்டிப்பா அது வந்து மேன்மேலும் வளரணும். நம்ம பஞ்சலிங்கேஸ்வரர் சாமியோட புகழ் 8 திக்கும் பரவலும். அப்படி பரவணும் அவரு சிவலிங்கேஸ்வரரோட ஆத்ம சாந்தி அடையணும். அதுவும் இந்த நாளில் நன்னாளில் இந்த மாதிரி ஒரு இந்த சிறப்பான நாளில் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்த அந்த தெய்வத்துக்கு நன்றி கூறி நன்றி. இப்பொழுது அம்மாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இப்பொழுது 51 சக்தி பீடத்திற்கு சோலார். அடுத்து 2 மாதம் கழித்து அங்கே கோட்டையிலே நவகர கோட்டையிலேயும் என்னுடைய பங்களிப்பு இருக்கும் என்று சொல்லி அங்கேயும் ஒரு சோலார் மாட்டி தருகிறேன் என்று அம்மையார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு நீண்ட ஆயுதம் நம்மளால் மீண்டும் ஒரு முறை அம்மாவுக்கு கைதட்டுமாறு சாமி லட்சாதிபதியே கோடீஸ்வரர் இருந்தாலும் மனம் இருந்தா தான் மார்க்கம் உண்டு. யாருக்கிட்டமே பணம் இருக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. பணம் இல்லாத 100 ரூபாயோடு எடுத்து கொடுப்பான். அது போல மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு. அம்மாளுக்கு வந்து அந்த செய்யணுங்கிற அந்த மனசு இருக்கின்ற காரணத்தினால் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அம்மாளுடைய ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சாமி சொன்னது போல குரு தினத்தன்று எப்படியாவது ஏதோ புது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைக்கு 2 மைக் புதுசாக வந்திருக்குது. சொன்னது போல அம்மா அவர்கள் சோழாரு அவரு வந்திருக்கார். அவர் தம்பியோன் அவருடைய பணிகளும் மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று சாமியுடைய 58 அரசாங்க ரிச்சர்டாகிறது 58 முதல் இருந்து இது 58வது சாமியுடைய அவதார நாள். அந்த நாளில் வள்ளியம்மாள்